श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। மதுரகவி இவ்வுலகில் வந்துதித்த சீராரும் சித்திரையில் சித்திரை நாள் பாருலகில் மற்றுள்ள வாழ்வார்கள் வந்துதித்த நாள்களிலும் உத்தர மக்கென்ன நெஞ்சேயோர் ஓ ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமணையே நமஹ. சுவாமி மணவாள மாமுனிகள் அவருடைய 650வது திருநட்சத்திர மகோத்சவத்தை முன்னிட்டு உபதேச ரத்தின மாலையை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அதில் 25வது பாசுரம் ஏறார் மதுரகவி இவ்வுலகில் வந்துதித்த சீராரும் சித்திரையில் சித்திரை நாள் பாருலகில் மத்துள்ள ஆழ்வார்கள் வந்துதித்த நாள்களிலும் உத்ததமக்கென்று நெஞ்சே ஓர். இன்னொரு அற்புதமான பாசுரத்தை சுவாமி மணவாள மாமுனிகள் அனுகிரகித்திருக்கிறார். தன்னுடைய மனசிற்கு தான் உபதேசம் பண்ணுகிறார் போலே அமைந்திருக்கக்கூடிய பாசுரம். மற்ற ஆழ்வார்கள் அவர்களுடைய மற்ற திருநட்சத்திரங்களை காட்டிலும் இந்த சித்திரையில் சித்திரை நாள் ஸ்வரூபத்திற்கு சேரும்படியாக அமைந்திருக்கக்கூடியது என்பதை மனசே நீ புத்தி பண்ணு, நினை, ஆராய்ந்துகொள் என்று தெரிவிக்கும்படியாக அமைந்திருக்கக்கூடிய பாசுரம். ஏறார் மதுரகவி ஏறார்ந்திருக்கையாவது அழகு பொருந்திய மதுரகவி. ஏறார் மதுரகவி இவ்வுலகில் வந்துதித்த, இந்த பூமியிலே திருவதாரம் பண்ணின சீராரும் சித்திரையில் சித்திரை நாள், சீராரும் வைபவம் பொருந்திய சித்திரை மாசம் சித்ரா நட்சத்திரத்தில் திருவதாரம் பண்ணினார் என்றோ. சீராரும் சித்திரையில் சித்திரை நாள் பாருலகில் இந்த பூமியில் மத்துள்ள ஆழ்வார்கள் வந்துதித்த நாள்களிலும் மற்ற ஆழ்வார்கள் தாங்கள் திருவதாரம் பண்ணின நாள்கள் திருநட்சத்திரங்களிலும் வந்துதித்த நாள்களிலும் உற்ற தமக்கென்னு நமக்கு உற்றதாய் இருக்கக்கூடியது, ஸ்வரூபத்திற்கு சேரும்படியாக இருக்கக்கூடியது உற்ற தமக்கென்னு எது? சித்திரையில் சித்திரை நாள் உற்ற தமக்கென்னு நெஞ்சே ஓர் என்று தெரிவிக்கிறார். இவ்விடத்திலே உற்ற தமக்கென்று நெஞ்சே ஓர், சித்திரையில் சித்திரை நாள் தனக்கு உற்றதாக இருக்கும், சுரூபத்திற்கு சேர்ந்ததாக இருக்கும் என்று மணவாள மாமுனிகளுடைய திருவுள்ளமாய் இப்பாசுரத்திலே அமைந்திருக்கிறது. ஏறார் மதுரகவி இவ்வுலகில் வந்துதித்த, இவ்வுலகில் வந்துதித்த சூரியோதயத்திற்கு அருணோதயம் போலே அன்றோ
மதுரகவி ஆழ்வாருடைய திருவவதாரம் அமைந்திருக்கிறது. அவர் இவ்வுலகில் வந்துதித்த அந்த வைபவமானது எப்பேற்பட்டது என்னால், ஒரு சூரியன் உதிக்கிற பொழுது சூரியோதயத்திற்கு சிறிது நேரத்திற்கு முன்பாக அருணோதயம் தான் அதானது ஏற்படுகிறது. அதுபோல பகுலபூஷண பாஸ்கரர் என்னும்படியான சூரியன் அந்த சூரியோதயத்திற்கு முன்பாக அருணோதயம் போலே மதுரகவி ஆழ்வாருடைய திருவவதாரமானது அமைந்திருக்கிறது என்று காட்டும்படியான அற்புதமான விஷயம். ஆக யத் கோசகஸ்ரம் அமகந்தி தமாம்சி பும்சாம் நாராயணோ வசதி யத்ர சங்க சக்கரஹ என்மண்டலம் சுதிகதம் பிரணமந்தி விப்ராஹ தஸ்மை நமோ பகுலபூஷண பாஸ்கராயா என்று ஆச்சரியமான ஸ்லோகம். ஆக பகுலபூஷண பாஸ்கரர் அவருடைய உதயம் ஆதித்ய ராமதிவாகர அச்சுதபானுக்களுக்கு போகாத உள்ளிருள் நீங்கி சோஷியாத பிறவி பெருங்கடல் வத்தி விகசியாத போதிர்கமலம் மலர்ந்தது பகுலபூஷண பாஸ்கரோதயத்தில் என்று தெரிவிக்கிறார் சுவாமி அழகிய மணவாள பெருமாள் நாயனார். ஆதித்யனாலே புறவிருளை போக்க முடிந்தது, அகவிருளை போக்க முடியவில்லையே. புறவிருளை மாத்திரம்தான போக்க முடிந்தது. ஆனால் ஆழ்வார் அகவிருளை போக்கினார். ஆதித்யனாலே போகாத உள்ளிருள் நீங்கி ராம திவாகரன் அவர் இருக்கிறாரே, அவராலே ராட்சசர்களாகிற பெரும் சமுத்திரமானது வற்றடிக்கப்பட்டது. ஆனால் பிறவி என்னும் பெருங்கடலாய் இருக்கக்கூடிய சம்சாரம்ங்கிற இந்த சாகரத்தை அவராலே வற்றடிக்க ஒண்ணாமல் போனதே. ஆக சோஷியாத பிறவி பெருங்கடல், ராமதிவாகரனாலே சோஷியாத பிறவி பெருங்கடல் இவராலே வற்றடிக்கப்பட்டது பகுலபூஷண பாஸ்கராலே. அச்சுதபானுவாலே மலர்த்த முடியாததான போதிர் கமலம் அது பகுலபூஷண பாஸ்கராலே மலர்த்தப்பட்டது. அப்படிப்பட்ட பகுலபூஷண பாஸ்கரர் அவருடைய திருவவதாரம். இந்த பகுலபூஷண பாஸ்கரராகிற அந்த சூரியன் திருவவதாரம் பண்ணுவதற்கு அருணோதயம் போலே மதுரகவி ஆழ்வாருடைய திருவவதாரம் அமைந்தது இவ்வுலகில் வந்துதித்த சீராரும் சித்திரையில் சித்திரை நாள். சீர்மை சித்திரை மாசத்திற்கே ஒரு வைபவம், சித்திரை நட்சத்திரத்திற்கே ஒரு வைபவம் என்று அமைந்திருக்கக்கூடியது. சீராரும் சித்திரையில் சித்திரை நாள். சைத்திர ஸ்ரீமான் நயம் மாசகா என்கிறபடியே ஒரு மாசமும் நேர்பட்டது ஆழ்வார் தான் திருவதாரம் பண்ணினதான இந்த சித்திரை மாசம். அதற்கு மேலே சித்ரா நக்ஷத்ரம் பவதி சித்ரம்பா ஏதத் கர்மா யதஸ்வமேத சம்ருத்திஹி என்று காட்டும்படியாக அமைந்திருக்கக்கூடிய இந்த சித்திரை நட்சத்திரமானது இருக்கிறது, அதற்கும் ஒரு வைபவமானது அமைந்திருக்கிறது என்று காட்டும்படியான விஷயம். ஆக வைபவம் பொருந்தி இருக்கக்கூடிய சித்திரை மாசம், வைபவம் பொருந்தி இருக்கக்கூடியதான சித்திரை நட்சத்திரம், சீராரும் சித்திரையில் சித்திரை நாள், பாருலகில் மத்துள்ள ஆழ்வார்கள் வந்துதித்த நாள்களிலும் மற்ற ஆழ்வார்கள் பொய்கையார் பூதத்தார் பேயார் புகழ்மணிசை ஐயனருள் மாறன் சேரலர்கோன் துய்ய பட்டநாதன் அன்பர்தால் தோழி நற்பாணன் நற்களியன் இதுவர் தோத்த தடைவாமிங்கு என்று மணவாள மாமுனிகள் தானே காட்டினாரே. அந்த ஆழ்வார்கள் உண்ணபோது ஒரு வார்த்தையும் உண்ணாத போது ஒரு வார்த்தையும் பேசும் 10 ஆழ்வார்கள் இருக்கிறார்களே. பகவத் அனுபவம் கிடைத்த போது ஒரு மாதிரி பாசுரம், பகவத் அனுபவம் இல்லாத போது ஒரு மாதிரி பாசுரம். அப்படி அல்லாதே அவர்களை பார்த்து சிரித்திருக்க கூடியவர் என்றோ நம் மதுரகவி ஆழ்வார் ஆச்சாரிய அபிமானத்திலே ஒதுங்கினபடியினாலே. ஆக மத்துள்ள ஆழ்வார்கள் வந்துதித்த நாள்களிலும் உத்த தமக்கென்னு
நம் சொரூபத்திற்கு சேர்ந்திருக்கக்கூடியதான இந்த திருநட்சத்திரமானது அமைந்திருக்கிறது. ஆக ஒத்த தமக்கென்னு நெஞ்சே ஓர், நெஞ்சமே இதை நீ புத்தி பண்ண வேண்டும், இதை நீ நினைக்க வேண்டும், ஆராய வேண்டும் என்று தன்னுடைய நெஞ்சகத்திற்கு சுவாமி மணவாள மாமுனிகள் தானும் அற்புதமாக இவ்விஷயத்தை எடுத்து காட்டுவதாக அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான மதுரகவியாழ்வார் விஷயமான பாசுரம். இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை ஒருவாறு அடியேன் விண்ணப்பம் பண்ணியிருக்கிறேன். மேலே அடுத்த பாசுரத்தினுடைய சாராம்சத்தை அடுத்த பதிவிலே அடியேன் விண்ணப்பம் பண்ணுகிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.